அனைவருக்கும் வணக்கம். தினம் 5 கணிதம் டாப்பிக்கில் இன்றைய கணக்குகளை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். ஒரு தரவின் திட்ட விலக்கமானது 3. ஒவ்வொரு மதிப்பையும் 5ஆல் பெருக்கினால் கிடைக்கும் புதிய தரவின் விலக்க வர்க்க சராசரி என்னன்னு கேட்டுருக்காங்க. சரிங்களா? அதாவது இந்த ப்ராபபிலிட்டிலாம் வரும் இல்லையா, நிகழ்த்தகவு டாப்பிக்கில் வர இந்த விலக்க வர்க்க சராசரி, திட்ட விலக்கம், கூட்டு சராசரி இதனை வச்சு ஒரு கேள்வி கேட்பாங்க. அது சம்மந்தமான கேள்வி தான் இது. பாருங்கள், ஒரு தரவோட திட்ட விலக்கம் 3ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு மதிப்பையும் 5ஆல் பெருக்கிறாங்க. நல்லா ஒரு நோட் பண்ணிங்க. ஒரு திட்ட விலக்கம் கொடுத்துட்டு அதை கூட்டுறாங்க கழிக்கிறாங்க அப்படின்னு கணக்கில் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். கூட்டுறாங்க கழிக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ அதோட திட்ட விலக்கம் வந்து மாறவே மாறாது. சரிங்களா? திட்ட விலக்கம் மாறாது. அதை நோட் பண்ணி வச்சுங்க, வேணால் எழுதி வச்சுங்க ஒரு குறிப்பில். அதே சமயம் பெருக்கிறாங்க வகுக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். பெருக்கிறாங்க வகுக்கிறாங்கன்னா அதோட மதிப்பு வந்து மாறும். எப்படி மாறும்னா, இப்போ இந்த 3 5 பெருக்கிக்க வேண்டியதான். 3 திட்ட விலக்கம்னு கொடுத்துட்டாங்க. அதோட மதிப்பு வந்து 5ஆல் பெருக்கிறாங்கும்போது அதோட திட்ட விலக்கம் என்னென்னு கிடைக்கும்? புதிய திட்ட விலக்கம் 15ன்னு கிடச்சிருங்களா? ஓகே. அப்போ திட்ட விலக்கத்துக்கு சிம்பிள் இப்படி தான், சிக்மான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 15. ஓகே. விலக்க வர்க்க சராசரி அப்படின்னா என்னென்னா, விலக்க வர்க்க சராசரி. வர்க்கம்னாலே ஸ்கொயர் பண்ணும் இல்லையா? அப்போது இந்த திட்ட விலக்கத்தை ஸ்கொயர் பண்ணிக்கிட்டால் இதானது விலக்க வர்க்க சராசரி. எவ்வளோ? 15 ஸ்கொயர் பண்ண போகிறோம், அவ்வளோதாங்க. 15 எவ்வளோ? 225. அப்போ விலக்க வர்க்க சராசரி ஈக்குவல் என்னது? 225. இப்போ இந்த கணக்கில் நீங்கள் என்ன நல்லா தெரிஞ்சுக்கிட்டுன்னு வச்சிங்களா, ஒரு திட்ட விலக்கத்தை கூட்டினாலோ அல்லது பெருக்கினாலோ அதன் மதிப்பு மாறாது. இப்போ 3 ஒரு திட்ட விலக்கம் 3ன்னு கொடுத்துட்டு அதோட மதிப்பு வந்து 5ஆல் கூட்டுறாங்க அப்படின்னு வச்சிங்களா, உடனே 5 3 கூட்டினா 8ன்னு போட்டுறக்கூடாது. சரிங்களா? அந்த 3 தான் ஆன்சர். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஒரு திட்ட விலக்கத்தோட மதிப்பை கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ அதன் மதிப்பு மாறாது. கூட்டினாலோ கழித்தாலோ அதன் மதிப்பு மாறாது. மாறாக பெருக்கினாலோ வகுத்தாலோ அதன் மதிப்பு மாறும். அதை மட்டும் எழுதி வச்சிங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த கணக்கு பாருங்கள். x² - 2x - 24 மற்றும் x² - kx - 6 மீபோவோ, அதாவது HCF கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? x - 6 எனில் கேயின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இந்த ஒரு கணக்கை பார்க்குறீங்க அப்படின்னா கே அல்லது பி அல்லது கியூ ஏதோட மதிப்பு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் கணக்குகளை பாருங்கள். கணக்கில் எங்கே கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். எங்கே இருக்குது? அதாவது 2 பார்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா? எங்கே இருக்குது கே? அப்போ இந்த பார்ட்டை தான் நீங்கள் எடுத்துக்கணும். இதில் இருக்கு இல்லையா கே, அப்போ அதை எடுத்துங்க. எடுத்து எழுதிக்கிறேன்னா x² - kx - 6. ஓகே, எழுதிங்க. அடுத்தது இதோட HCF என்னென்னு கொடுத்துருக்காங்க? HCF ஈக்குவல் டு, அதாவது மீபோவோ ஈக்குவல் டு x - 6. சரியா? இப்போ என்னன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா x - 6 ஈக்குவல் டு 0. அப்போது எக்ஸோட மதிப்பு என்னென்னு கிடைக்கும்? -6 ஈக்குவல் டு தானே போகும்போது +6ன்னு கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போது இங்கே எக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, எக்ஸோட இடத்துல இந்த 6 பிரதி எடுங்க, கேவோட மதிப்பு கிடைச்சிரும். புரியுதா? இப்போது x² - kx - 6 ஈக்குவல் டு 0. x² என்னென்னு போடுவோம்? 6² - k × 6 - 6 ஈக்குவல் டு 0. ஓகேவா? 0 கூட போட தேவையில்லை. 6 36ங்களா? -6k - 6ன்னு வந்துருமா? அப்போது இங்கே 36 + 36 இருக்குது, இங்கே -6 இருக்குது. 36ல் 6 கழிச்சா என்னென்னு கிடைக்கும்? +30 - 6k ஈக்குவல் டு 0ன்னு வச்சுங்க. இப்போ சரிங்களா? -6k ஈக்குவல் டு என்னென்னு வந்துடும்? ப்ளஸ் இருக்க 30 ஈக்குவல் டு தானே வரும்போது -30. இந்த மைனஸ் இங்கே கேன்சல் பண்ணுங்க. அப்போது 6k ஈக்குவல் டு 30ன்னு கிடைக்குமா? 30. அப்போ k ஈக்குவல் டு என்னென்ன வரும்? பெருக்கல்ல இருக்கிற 6 ஈக்குவல் டு தானே போகும்போது வகுத்தல்ல வந்துடும். அப்போ கேவோட மதிப்பு 1 6 6 IR 30. புரியுதா? இப்போ கேவோட மதிப்பு என்னது? 5. இந்த கணக்குகளை இப்படி தான் தீர்க்கணும். ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, இங்கே அதை வந்து ஈக்குவல் டு 0ன்னு வச்சுட்டு அதோட மதிப்பை இங்கே எடுத்து எழுதிங்க. எங்கே எதோட மதிப்பு கேட்குறாங்களோ அந்த சமன்பாடை மட்டும் எடுத்துங்க, இதை எடுத்துக்காதீங்க. சரிங்களா? ஓகே, ஜிஎஸ்சில் கொஸ்டின் எழுதுகிறேன். இப்போ புகழ்பெற்ற நூலாசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, நூலாசிரியர்கள் அவங்கள பற்றி இந்த கிளாஸில் நிறைய சொல்கிறேன், ஒருத்தவங்களும். அப்போ ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசனை பற்றி சொல்கிறேன். சரிங்களா? வாணிதாசன் எந்த ஊரில் பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி இருக்கு இல்லையா, பாண்டிச்சேரியில் உள்ள வில்லியனூர். சரிங்களா? வில்லியனூர் அந்த ஊர் பேர். அவர் ஒரு பிறந்த ஊர் பேர் வந்து வில்லியனூர். அப்புறம் அவரோட இயற்பெயர் என்னென்னு கேட்பாங்க. அரங்கசாமி என்ற எத்திராசொலு. அரங்கசாமி என்ற எத்திராசொலு தான் அவரோட இயற்பெயர். சரிங்களா? எத்திராசொலு.
அவங்க அப்பா அம்மா பேர் என்னன்னு கேட்பாங்க. அரங்க திருக்காமு. அரங்க திருக்காமு. அவங்க அம்மா பேர் துளசி அம்மாள். நோட் பண்ணி வச்சிங்க, இது முக்கியமானது. அப்புறம் இவருக்கு சிறப்பு பேர் என்னன்னு கேட்பாங்க. இவரோட சிறப்பு பேர் என்னன்னு சொல்லுங்கள். கவிஞரேறு அப்படின்னு சொல்லுவாங்களா, கவிஞரேறு. அப்புறம் தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படுகிறார். தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படுகிறார் இவர் தான், சரிங்களா. அப்புறம் அவர் எழுதிய நூல்கள் என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். தமிழச்சி, அப்புறம் கொடிமுல்லை, தொடுவானம், அப்புறம் குழந்தை இலக்கியம், சரிங்களா. குழந்தை இலக்கியம் இதெல்லாமே இவர் எழுதின நூல் தான் வாணிதாசன். தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் நிறைய எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் கவிஞரேறு இவர் தான். பாண்டிச்சேரியில் உள்ள வில்லியனூரில் பிறந்திருக்காரு. இவரோட இயற்பெயர் முக்கியமானது, இது கேட்பாங்க. இயற்பெயர்லாம் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்லையும் கேட்டிருப்பாங்க இல்லையா. இயற்பெயர் வந்து அரங்கசாமி என்ற எத்திராசலோ. அப்புறம் அவங்க அம்மா அப்பா பேர் என்னென்னா அரங்க திருக்காமு துளசி அம்மாள். இவர் எழுதிய நூல்கள் பார்த்திங்கன்னா தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், குழந்தை இலக்கியம், சரிங்களா. அடுத்த கணக்கு பார்க்கலாம். இன்னொரு நூல் விட்டுவிட்டேன். எழிலோவியமும் ஒரு எழுதின நூல் தான், சரிங்களா. எழிலோவியம் அது நோட் பண்ணி வச்சுங்க. எழிலோவியம் 5 நூல். அடுத்த கணக்கு பாருங்க. ஒருவரின் மாத வருமானம் ரூபாய் 7500. அதில் 25% சேமித்தார் எனில் அவர் சேமித்த தொகை என்னன்னு கேட்டுறாங்க, சரிங்களா. ஒருவரோட மாத வருமானம் இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து எப்போதுமே நம்ம என்னென்னு எடுத்துப்போம், 100%. அதுதான் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 7500 சொல்லிட்டாங்க, சரிங்களா. ஒரு ஃபுல் அமௌண்ட் கொடுக்குறாங்கனாலே அது என்னென்ன எடுத்துக்கணும், நம்ம 100% எடுத்துக்கணும், சரிங்களா. அதில் 25% சேமிக்கிறார், சரிங்களா. இந்த இப்போ 100%ல் 25% தான் சேமிக்கிறாரு. அந்த சேமித்த தொகை தான் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 25% எவ்வளோ, அவ்வளோதாங்க கணக்கு, சரிங்களா. என்ன பண்ணலாம், இது ரெண்டையும் பெருக்கிக்கணும், இதால் வகுத்துடணுமா, இங்கே போட்டுறேன். 7500 × 25 ÷ 100 எப்படி அடிக்கலாம், 2 0க்கு 2 0 அடிச்சிருங்க. மீதி என்னென்ன இருக்குது, 75 × 25 பெருக்கிட வேண்டியதான். 75 × 25 பெருக்கலாமா. 75 × 25 5 25, மீதி ஒரு 2, 5 35 2 37ங்களா, 2 10, 7 2 14 15 7 8. அப்போது 1875 ரூபாயை வந்து அவர் சேமிச்சிருக்காரு 7500 ரூபாயில். புரியுதுங்களா. என்ன கேட்குறாங்களோ அதை வச்சிங்க, 300% வச்சிங்க. அதில் என்ன கேட்குறாங்களோ இந்தமாரி ஒரு ஸ்டெப் போயிட்டிங்கன்னா இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு இதெல்லாம் வகுத்துருங்க, அவ்வளோதான், சரிங்களா. ஓகே. அடுத்தது சுரதா, அவரை பற்றி பார்க்கலாம், சரிங்களா. சுரதா அப்படின்னா சுரதான்னு எழுதினோடனே எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, லேடிஸ். ஒரு பேர் வந்து அவர் வந்து ஒரு லேடிஸு, அவர் வந்து ஒரு பெண் எழுத்தாளர் அப்படின்னு நினச்சிப்பாங்க இல்லையா. இல்லை, அவர் வந்து என்னது ஒரு ஜென்ஸு தான், சரிங்களா. சுரதா அப்படின்னா யாருன்னா சுப்புரத்தின தாசன் அவர் பேர். சுப்புரத்தின தாசன் என்பது சுருக்கி தான் சுரதான்னு வச்சுருக்காருங்க பாருங்களா. சுரதா. இவர் வந்து பாரதிதாசனோட ரொம்ப நெருங்கி பழகுனதுனால அவரோட பேரை மாற்றிட்டார். இவரோட இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க, ராசகோபாலன், சரிங்களா. ராசகோபாலன் இந்த பேர் என்ன பண்ணுறாரு, சுப்புரத்தினதாசன் மாற்றிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சுரதா அப்படின்னு ஷார்ட்டாக மாற்றிக்கிறார், சரிங்களா. அப்புறம் இவர் எழுதிய நூல்கள், முக்கியமான நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 தேன்மழை, அப்புறம் துறைமுகம், அப்புறம் அமுதும் தேனும், அப்புறம் சுவரும் சுண்ணாம்பும் கேட்பாங்க. அதாவது பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நூல், இவரோட 3 நூல், அப்புறம் வேறு ஒருத்தவங்களோட நூல் கொடுத்துட்டு கேட்பாங்க. அப்புறம் லாஸ்ட் ஒன்று என்னென்னா மங்கையர் கரசி, சரிங்களா. இந்த 5 நூலும் எழுதியவர் யாருன்னா சுரதா தான். இதில் இந்த தேன்மழை இருக்கு இல்லையா, இந்த நூல் தான் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல், சரிங்களா. தமிழக அரசோட பரிசு பெற்ற நூல் எதுன்னு கேட்பாங்க, தமிழக அரசின் பரிசு பெற்ற சுரதாவின் நூல் அப்படின்னா எதுனும் தேன்மழை. புரியுதுங்களா. அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த கணக்கு பாருங்கள். 2,3 அதாவது 3 5, 6 எக்ஸட்ரா என்ற கூட்டுத்தொடரின் 21வது உறுப்பு காண்க. அதாவது இது வந்து ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ், சரிங்களா. அதாவது கூட்டுத்தொடர் வடிவம்னு சொல்லல, ஏபி, சரியா. இதில்
21வது உறுப்பு கேட்குறாங்க. அதாவது எத்தனையாவது உறுப்புக்கான சூத்திரம் நேற்று எழுதி போட்டிருந்தேன். Tn ஈக்குவல் டு a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இதுதான் அந்த ஃபார்முலா. எத்தனையாவது உறுப்புக்கான சூத்திரம் இதுதான், a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. சரிங்களா? இப்போ இதில் a எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் உறுப்பு என்னென்னு கொடுத்துருக்காங்க, 2. சரியா? n வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, இங்கே 21வது உறுப்புங்கிறதுனால இப்போ Tn ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கலாம், நம்ம 21ன்னு எடுத்துக்கலாம். இங்கே டி இருக்கு இல்லையா, டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு போன கிளாஸில் சொல்லி கொடுத்துருந்தேன். கூட்டுத்தொடரோட டி எப்படி கண்டுபிடிக்கணும், இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. சரிங்களா? அப்போ இரண்டாவது உறுப்பு என்னதுங்க, 3 மைனஸ் 2. 3ல் 2 கழிச்சா எவ்வளோ வரும், 1.5 கிடைக்கும் இல்லையா? 3ல் 2 கழிச்சா என்னென்னு கிடைக்கும், 1.5. இது எப்படி எழுதலாம், 1.5ன்னு எழுதலாம் இல்லையா? இப்படி எழுதிங்க. அப்போ டிங்கிறது என்னென்னா பொது வித்தியாசம். அதாவது இரண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிக்கிற நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரு ஈக்குவலாக ஒரே மாதிரியே வரும், பொதுவாக வரும். அதனால தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா பொது வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்ஸ்டிட் பண்ணலாங்களா? இப்போ டி 21 ஈக்குவல் டு ஏ வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. n எவ்வளோ, 21 மைனஸ் 1 இன்ட்டு டி எவ்வளோ நம்ம வந்திருக்கு, 1.5. இங்கே என்னடா திடீர்னு 1.5 போட்டிருக்குன்னு பார்க்காதீங்க. ஓ 2ங்களா, 2 1 எவ்வளோ, 3/2. இதை அடிச்சேன்னு வச்சிக்கலாம், ஓ 2 ஒரு 1 மீறும், I 2 10. அதனால தான் 1.5ன்னு போட்டதில். இப்போது 2 கூட்டல் 21ல் 1 கழிச்சா எவ்வளோ வரும், 20 இன்ட்டு 1.5. இப்போ இப்படி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நிறைய பேர் அப்படி கூட்டிகிட்டு பெருக்கிடுவாங்க. அது பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு பெருக்கணும். 20 இன்ட்டு 1.5 பெருக்குங்க, என்ன வரும், 0 10 0 2 0 0 3. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்துருங்க, எவ்வளோ வந்துடுது, 30ன்னு கிடச்சிடும். அப்போ 2 கூட்டல் 30, ஆன்சர் எவ்வளோ வரும், 32. அப்போது 21வது உறுப்பு டி 21 எவ்வளோ கிடைக்கிது, 32 அப்படின்னு கிடைக்கிது. சரிங்களா? இந்த கூட்டுத்தொடரிலே 3 ஃபார்முலா தான் இருக்குது. ஒன்று எத்தனையாவது உறுப்புக்கான ஃபார்முலா, அப்புறம் எத்தனை உறுப்புகள் என்னக்கு என்ன ஃபார்முலா, L மைனஸ் a/d கூட்டல் 1. சரிங்களா? இது வந்து எத்தனை உறுப்புகளுக்கான ஃபார்முலா. அப்புறம் கூடுதல்னு கேட்டாங்கன்னா SN ஈக்குவல் டு n/2 இன்ட்டு a கூட்டல் n. சரிங்களா? இது வந்து கூடுதல். 3 ஃபார்முலா தான். இந்த 3த்தையுமே மனப்பாடம் பண்ணி வச்சிங்க, எழுதி வச்சிங்க. சரிங்களா? இதை வச்சு தான் கொஷின் கேட்பாங்க. அடுத்த கணக்கு பார்க்கலாம். இந்த ஒரு கணக்கு பாருங்கள், இது ஒரு பர்சன்டேஜ் கணக்கு, சூப்பர் கணக்கு, நல்லா கவனிங்க. ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர். ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர். சரிங்களா? தற்போது அதில் 30% தண்ணீர் நிரம்பி உள்ளது. தற்போது அதில் 30% தண்ணீர் நிரம்பி உள்ளது எனில் அதில் 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர் தேவைன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா என்ன கேட்டிருக்காங்க? ஒரு தண்ணீர் தொட்டியோட ஃபுல் கொள்ளளவு கொடுத்துருக்காங்க, 50 லிட்டர் தான் அது பிடிக்கும். அதில் தற்போது எத்தனை இருக்குன்னா, ஒரு வயசு இருக்குது, 30% இருக்குங்க. ஒரு கோட்டர்னு வச்சிங்க, 30% நிரம்பி இருக்குது. அதில் 50%, அதாவது பாதி தண்ணி நிறையணும்னு வச்சிங்களேன், இன்னும் எத்தனை லிட்டர் அதில் தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போது மொத்த லிட்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துப்போம் எப்போதுமே கணக்கில், 100% பர்சன்டேஜுங்கிறதுனால 100% ஈக்குவல் டு 50 லிட்டர். புரியுதா? 100% ஈக்குவல் டு 50 லிட்டர் எழுதிங்க. இப்போ இதில் 30% தண்ணீர் நிரம்பிட்டு, நான் இங்கே ஒரு தண்ணீர் தொட்டி போடுறேன், நல்லா கவனிங்க. தண்ணீர் தொட்டி போடுறேன். இது வரைக்கும் உள்ளது 100%. ஓகேவா? 100% 50 லிட்டர். இதில் 30% நிரம்பிட்டு, 30% நிரம்பிட்டு இங்கே இருக்கும் 50 தனி கரெக்டாக மிடிலாக பிரச்சனை இங்கே இருக்குமா, 30% இங்கே இருக்குன்னு வச்சிங்க. மீதி இதில் எத்தனை சதவீதம் நிறையணும், வெறும் 20% நிறையணும். அந்த 20% தான் எவ்வளோ லிட்டர்னு கேட்குறாங்க. சரியா? அப்போது 20% ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், எத்தனை லிட்டருங்கும் போது 2 பெருக்கின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, 50 இன்ட்டு 20/100. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, மீதி என்ன இருக்குது, I 2 10. அப்போ எத்தனை லிட்டர், 10 லிட்டர் இன்னும் வேணும். அவ்வளோதாங்க கணக்கு. புரியுதா? 10 லிட்டர் தான் வேணும். இதுதான் கான்செப்ட். புரியுதா? அடுத்து வந்து முடியரசனை பற்றி சொல்லணும்னு சொன்னேன். பாருங்கள், முடியரசன் இவர் வந்து திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுகிறார். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்பாங்க, முடியரசன். இவரோட இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், துரைராசு. இது அவரோட இயற்பெயர். சரிங்களா? இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூங்கொடி, அப்புறம் காவிய பாவை, பூங்கொடி, காவிய பாவை. அடுத்து பார்த்திங்கன்னா வீரகாவியம், அப்புறம் ஊன்றுகோல், அப்புறம் புதியதொரு விதி செய்வோம்.
நோட் பண்ணி வச்சுக்க. புதியதொரு விதி செய்வோம். சரிங்களா? இது எல்லாமே முடியரசனுடைய இது எழுதிய நூல்கள் தான். அவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா துரைராசு. இவரோட இயற்பெயர் துரைராசு. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று சிறப்பிக்கப்படுகிறார். சரிங்களா? இன்றைய கணக்குகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு கணக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.